அந்த குருவோட கேது தொடர்பு அல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு கேது எங்கே இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அந்த சூழல். திடீர்னு ஒரு பெரிய ஞானி மாதிரி இப்படியே ஒரு டஃப் கொடுக்க வைக்கும் இவர்கள் மனசுக்குள்ளேயே. வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்யா, எதை கொண்டு போக போகிறோம், எதை எடுத்துகிட்டு வந்தோம், நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமாக போக போகிறோம், என்னையா பெரிய காசு பணம் சொந்தம் வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானம் என்பது தனுசுக்கு இந்த இடத்துல உதயமாகும். அந்த ஞானத்தை அவங்க யோசித்து அந்த நேரத்தில் தெய்வ வழிபாடுகளை செய்து அதிலிருந்து வெளியில் வர முயற்சிப்பாங்க. இது ஆள் மனசு சொல்லும். ஆனால் வெளி மனசு என்ன சொல்லுன்னா, அந்த பழைய நினைவுகள், பழைய சூழல், பாதிக்கப்பட்ட நபர் இடத்தை இவர்கள் மனசுக்குள் நினைவுக்குள் கொண்டுட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபோட்டோஸ், அந்த மெமரிஸ், அந்த ஆல்பம், அந்த நாட்கள், அந்த ஊர், அந்த பேர், அந்த நபர், இதிலிருந்து தனுசு ராசிக்காரர்கள் அந்த உள் மனசு வெளி மனசு ரெண்டுக்கும் இடையில போராடிக்கிட்டு, பொருளாதார தேவைக்கும் போராடிக்கிட்டு, இந்த ஞானம் சொல்லக்கூடிய நிலைக்கும் போராடிக்கிட்டு, அந்த ஒரு கேதுவினுடைய கருணை இவர்களுக்கு இருந்தால் ஞானத்திற்கு அழைத்து செல்வார். கேதுவினுடைய கருணை இல்லை என்றால் மரணத்துக்கு நிகரான துன்ப வழிக்கு எடுத்து செல்வார். இது சுயஜாதகத்தில் கேதுவை பொறுத்து தான் அந்த அமைப்பு. ஸோ அந்த மாதிரி வேதனைப்படும் போது கேது பகவானுடைய ஆதிக்க ஸ்தலங்களுக்கு அதிகமாக செல்லும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட வழியிலிருந்து வெளியில் வர முடியும்.